தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நிஃப்டி 11/1/2024 நம்மளுடைய ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்லேயும் சரி, ஃப்ரீ குரூப்லேயும் சரி நம்ம சில கால்ஸ்களை போட்டோம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். டுடேஸ் பேங்க் நிஃப்டி லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது 47,400 கால் ஆப்ஷனையும் 47,400 புட் ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணோம், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். அப்புறம் காலையில் 9:15க்கு 9:15 என்ன சொன்னோம், பை சிஇ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோம். டார்கெட் 47,750, எஸ்எல் 47,490. நான் என்ன பண்ணேன், 500 பிளேஸ்டு 500 வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். அப்போது ஒரு 2 நிமிஷத்தில் என்னாச்சு, ஒரு 5 பாயிண்ட் மேலே ஏறினுச்சு. ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நல்லாவே மேலே போச்சு. 520 அப்படியே போக போக என்னாச்சு, 530, 538 அப்படின்னு மேலே போயிடுச்சு. நம்ம ஒரு 50 பாயிண்ட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் 9:42க்கு பிஇ சைடு ட்ரிகர் ஆகிடுச்சு. இதனால் நான் சொன்ன அந்த எஸ்எல் கட் ஆகிடுச்சு. 44,490 எஸ்எல் கட் ஆனதுனால நம்ம அங்கேருந்து பிஇ பை பண்ணியிருந்தோம். அப்போ பிஇயில் என்னாச்சு, டார்கெட் என்ன கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல பாருங்கள், டவுன் சைடு 47,425 அப்படி சொல்லியிருந்தோம். கரெக்டான டார்கெட் 47,425 ஹிட் ஆகிடுச்சு. அப்போதைக்கு லோ 47,408. ஆனால் ஆக்சுவல் அதுக்கப்புறம் லோ எவ்வளோ போச்சுன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டி நேற்று போன லோ 47,237 வரைக்கும் போச்சு. நம்ம எங்கே வாங்கினோம், 47,490 கட் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் 47,500 கிட்ட வாங்கினோம். இறங்கி ஒரு 300 பாயிண்ட்டு நமக்கு நல்லபடியாகவே கீழே வந்துச்சு. ஆனால் எடுத்த பிறகு ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்துச்சு. நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை. சரி, அப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன்லேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்தபடி என்னாச்சு, நம்மளுடைய எம்எஸ்டி iCore 2.0 படி நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எந்த இடத்துல, 11:37க்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எப்படி சார் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எம்எஸ்டி iCore 2.0 எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் நம்மளுடைய எம்எஸ்டி இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது 3 விஷயம். ஒன்று trading.comல போயிட்டு நம்மளுடைய ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் ஒரு யூசர் நேம் கிடைக்கும், அதை மறக்காமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் போயிட்டு எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் சேனல் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் இருக்கும், அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 3 பிளான் இருக்குது. இயர்லி பிளான் இருக்குது, 5 இயர்ஸ் பிளான் இருக்குது, லைஃப் டைம் பிளான் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இண்டிகேட்டரை செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் உங்களுடைய இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய செட்டிங்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு பேங்க் நிஃப்டியாக இருந்துச்சுன்னா, நிஃப்டியாக இருந்தாலும் எஸ்எல் குறைச்சிக்கிங்க. டைனி டு டார்கெட்ஸில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிருக்கு காலையில் 9:15க்கு. இப்போ ரீப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு என்ன ஆகிருக்கு ஏதாயிருக்குன்னு சொல்லி. நம்ம காலையில் உள்ள மூமெண்ட்டை இந்த பை மூமெண்ட்டையும் பிடிச்சிட்டோம், இந்த புட் ஆப்ஷனுக்கு வந்த மூமெண்ட்டையும் பிடிச்சிட்டோம். இப்போது நிறையா உள்ளே இருக்கிறதுனால இண்டிகேட்டர் திணறுது இதை ஆட் பண்ணுறதுக்கு. நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இங்கே போயிட்டு புதுசாக ஆட் பண்ணுறேன். புதுசாக இண்டிகேட்டர், அதே இண்டிகேட்டர் தான் புதுசாக ஆட் பண்ணுறேன். செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் மட்டும் டைனி 2 வைக்கிறேன். டார்கெட்டு நீங்கள் டைனி 2 வச்சுக்கோங்க. முடிஞ்சு. இப்போ நமக்கு 2 சைடுமே உங்களுக்கு பை ஆக்டிவேட் ஆகலை, செல்லு ஆக்டிவேட் ஆகலை. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ 47,434 கிட்ட வரும்போது நம்ம என்ன செய்யணும், 47,200 கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். எப்போது, இந்த இடத்துல
10.55 கிட்ட என்ன பண்ணணும், 47,200 கால் ஆப்ஷனை பை பண்ணணும். பை பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுங்கள். செல்லை தூக்கி விட்ருங்க. இந்த இடத்துல நீங்கள் எம்ஜிஆர் உங்களுக்கு தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் டிபிபி மட்டும் என்னேபிள் பண்ணிக்கிங்க, போதும். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து காஸ்ட்டு வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு என்ட்ரி இங்கே கிடச்சிருச்சு. என்ட்ரி ஆன உடனே இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட்டு நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ செகண்ட் டார்கெட் இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சப்போஸ் இஃப் யூ ஹவ் டேக்கன் 3 லாட், 3 லாட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு திரும்பி இருக்கிற ஸ்டாப் லாஸ் கொண்டு காஸ்ட்டு வச்சிடணும். செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு காஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு டார்கெட்டில் எஸ்எல் வச்சிடணும். ஓகேவா? இப்போ நமக்கு 2 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ 47,490 வரதுக்கு வந்துச்சுன்னா நமக்கு எஸ்எல்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, முன்கூட்டியே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தேன், ஒரு ரிவர்சல் ட்ரேடு எடுத்திருந்தேன். அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுடைய தேர்டு பை ஜோன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீக்லி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் போகுது, ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ஒன்று ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் வீக்லியில் ஆகலாம், செகண்ட் ரிவர்சல் பாயிண்ட் மந்த்லியில் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, கேண்டில்ஸ் எதுவுமே கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஒரு 47,200 கால் ஆப்ஷனை என்ன பண்ணியிருந்தேன், பை பண்ணியிருந்தேன். இந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் தேர்டு பை ஜோனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபஸ்ட்லேயே நீங்கள் அதுலேயும் போயிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கபடி கால்குலேஷனை வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு நான் கொஞ்சம் முன்கூட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நான் 2:18 2:17 என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்துட்டேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு 2:17 என்ன பண்ணிட்டேன், 2:17 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, நான் இங்கேயே எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நான் போட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டி 47,200 எத்தனை மணிக்கு, 2:17 எவ்வளோக்கு எடுத்திருக்கேன், 415 எடுத்திருக்கேன், 30 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆனால் மார்க்கெட்டு பாருங்கள், 415 போட்டிருக்கு. நல்ல டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துச்சு, தேர்ட் டார்கெட்டும் நமக்கு கொடுத்துருச்சு. அது எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் காட்டுறேன். இந்த இடத்துல 2:17 எடுத்தது, 415 இங்கே எடுத்தோம். இங்கேருந்து நேராக எவ்வளோ போயிருக்கு, 562.60 போயிருக்கு. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் போயிருக்கு, 150 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம ட்ரேடிங் எடுத்த உடனே மார்க்கெட் எவ்வளோ போயிடுச்சுங்க, கீழே வந்துடுச்சு, 393 பாயிண்ட் வந்துடுச்சு. அதாவது நம்ம எடுத்தது 415, உங்களை எடுக்க சொன்னது 400 கிட்ட, எடுத்தது இங்கே மார்க்கெட் அதுக்கப்புறம் 393 வரைக்கும் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு 7, அதில் ஒரு 15, 22 பாயிண்ட் லாஸில் இருந்துச்சு. நான் திருப்பி என்ன பண்ணேன், ஒரு 400ல் இன்னொரு 30 குவான்டிட்டி போட்டேன். ஆனால் அது ட்ரிகர் ஆகாமல் சக்குன்னு மேலே போயிடுச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 30 குவான்டிட்டி தான். 100 பாயிண்ட் புக் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 3,000 ரூபா ஆச்சு, 150 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ 4,500 ப்ராஃபிட்டு. டைமிங் பார்த்திங்கன்னா 2:18 ஒரு 3 மணி, ஒரு 40 நிமிஷத்துலேயே நமக்கு ப்ராஃபிட்டு கிடச்சிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு. சரி, இப்போ நம்ம இண்டிகேட்டர் எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட்டு தான் கிடச்சிருக்கு. எப்படி செட்டிங்ஸ் போகிறோம், டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் வைக்கிறோம். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க 3 மாதத்துக்கு எந்த செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றாதீங்க. நிறைய நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பட் நீங்கள் அதை போட்டு இதை மாற்றி அதை மாற்றினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், டிஃபால்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ண உடனே நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. எஸ்எல் ஹிட் ஆனால் ரிவர்சல் என்று போயிடுங்க. அவ்வளோதான், வேறு எந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே பை ஆக்டிவேட்டட் டிஃபால்ட் மெத்தட் காட்டுறேன்.
பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை, ரிவைஸ் பண்ணி திருப்பி செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் 3வது லாட் இருக்கும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் எஸ்எல் வச்சுருப்பீங்க. இப்போ அது ஹிட் ஆகிரும். அப்போ உங்களுக்கு ஒரு 2 லாட்டு ஒரு லாட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்லேயும் இன்னொரு லாட்டு செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே 3 டார்கெட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. திருப்பி என்ன இருக்கீங்க, செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி என்ன ஆகிருக்கு, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் பை டார்கெட் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். நீங்கள் பண்ண வேண்டியது டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு இதில் 12-13 வருஷம் நாங்கள் இதே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால எந்தெந்த ஸ்டேஜில் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஓகே, அதுவும் உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும். அது வரைக்கும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். பட் ஒவ்வொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், எவ்வளோ இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். இந்த ஜோன் இருக்குல்லையே, எம்எஸ்டி ஜோனு, அதுவும் நம்மளுடைய என்ட்ரியும் கரெக்டாக உங்களுக்கு கோயின்சைட் ஆகிருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு என்ட்ரி. அப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதிகமான குவான்டிட்டியை போட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? நம்ம பை ஜோனுக்கு கீழே மார்க்கெட் போகுது, இதுக்கு இந்த ட்ரெண்டு ஜோன் வந்து மேலே இருக்குன்னா ட்ரேடிங் எடுக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்லாவே நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாஸை விட ப்ராஃபிட்டு அதிகமாக கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை, அதனால் டெலிகிராம்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பபாய். இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.